முதலாவதாக 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன். கிட்டத்தட்ட 1900 வருஷமா காணாமல் போன ஒரு இனம் மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். இது எந்த தீர்க்க தரிசனம்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வசனம் அப்படியே 1917-18 பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்பத்திலிருந்து ஆரம்பிச்சிச்சு. ஜனங்கள் நாலாபுரத்திலிருந்து யூதர்கள் இஸ்ரவேலை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கும் நாம் கடைசி கால தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஓசியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 4-5 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த வசனத்தின்படி அவர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள். எல்லா புறத்திலிருந்து இந்த 2025 வரைக்கும் மனாசே கோத்திரம் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது.